சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். துர்கா, நீ பாக்குற பார்வை, நீ நடந்துக்கிற விதம் எல்லாம் ஏதோ தப்பா இருக்கு. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நீ என்ன சொல்ற? நான் என்ன தப்பு பண்ண? என் மேல உனக்கு என்ன சந்தேகம்? என்ன பழி வாங்கறதுக்காக நிக்கிதாவை நீயே கொலை பண்ணிட்டு அர்ஜுன் மேல அந்த பழிய தூக்கி போட்டுட்டு எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு தான் நீ இவ்வளவும் பண்ணிருக்கேன்னு தான் எனக்கு தோணுது. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. நீ தானே இதுக்கெல்லாம் காரணம். சொல்லு, நிக்கிதாவை நீ தானே கொண்டு பழி அர்ஜுன் மேல போட்ட. எனக்கு தெரியும் நீ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் தான். மரியாதையா போய் போலீஸ் கிட்ட நீயா சரண்டர் ஆயிடு. நீ அர்ஜுனை பழி வாங்கணும்னு நினைக்காத. அவன் ரொம்ப பாவம். அவன் வாழ்க்கையே போயிடும். உண்மையை ஒத்துக்கோ. ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? எதுக்காக இப்படி உளறிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாம என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்க. இங்க பாரு துர்கா, நடிக்காத. நீதான் இதுக்கெல்லாம் காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். துர்கா, உன்ன நான் கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இங்கே கூட என்ன கழுத்தை நெரிச்சுக்கோ, இல்ல கத்தியால குத்தி கூட கொன்னுடு. ஆனா என் அர்ஜுனை விட்டுரு. போலீஸ் கிட்ட நீ சரண்டர் ஆயிரு. என் அர்ஜுனை விட்டுடு. உனக்கு என்ன, நான் அர்ஜுன் கூட வாழக்கூடாது அதானே? நான் வேணும்னா அவனை விட்டு போயிடுற. காலத்துக்கும் அவன் பக்கமே வரமாட்ட. ஆனா அர்ஜுனை மட்டும் தண்டிச்சிராத. அவனை விட்டுரு. காலம் பூரா அவன் மேல ஒரு கொலைப்பழியோட குற்ற உணர்ச்சியில இருக்கிற மாதிரி நீ பண்ணிடாத. ஏய், நிறுத்துறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு என் மேல பழி போட்டுட்டு இருக்க. உங்க எல்லார விட நிகிதா இறந்தது நினைச்சும் அந்த கொலைப்பழி அர்ஜுன் மேல விழுந்தது நினைச்சும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறது நான் தான். அந்த நிகிதாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது நான். அர்ஜுனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள ஒன்னா வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டது நான். ஆனா அது இப்ப நடக்காம போயிடுச்சு. இப்போ ஒருத்தரோட உயிரே போயிடுச்சு, இன்னொருத்தரோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு வேதனையில இருக்க. என்கிட்ட வந்து நான் தான் அவளை கொன்ன, அர்ஜுன் மேல பழி போடுறேன்னு நீ தான் என் மேல பழி போட்டுட்டு இருக்க. இல்ல, நீ நடிக்கிற, பொய் சொல்ற. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். இதுக்கெல்லாம் நீதான் காரணம். ஏய், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொன்ன அடிச்சு பள்ளக்கில எல்லாம் கழிச்சிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? விட்டா போலீஸ் கிட்ட போய் நான் தான் பண்ணேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா போல இருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு நானும் உங்க கூட தானே வந்தேன். நிகிதா செத்து போனது உங்களுக்கு தெரியும் போதுதான் எனக்கும் தெரியும். இதுல நான் தான் அவளை கொன்னேன்னு எதை வச்சுடி சொல்ற? வேணும்னே மேல பழிய சுமத்தி என்னை என் அம்மா கிட்ட இருந்து தம்பி கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறியா? கொலை பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவே இல்லடி. ஷோ, தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கோ. நான் வேணா உன் கால்ல விழுந்து கேக்குறேன். எழுந்துடி, எழுந்துருன்னு சொல்றல. நீ கால்ல விழுந்தா மட்டும் செய்யாத தப்ப நான் ஏண்டி செஞ்சேன்னு ஒத்துக்கணும்? என் தம்பி அர்ஜுனை காப்பாத்துறதுக்காக என் உயிரை கூட நான் கொடுப்பேன். ஆனா அதுக்காக செய்யாத கொலைப்பழியை எப்படி ஏத்துக்க முடியும்? இங்க பாரு, எனக்கு உன் மேல கோவம் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா உன்னை பழி வாங்குறதுக்காக ஏன் தம்பி வாழ்க்கைய நான் அழிக்க மாட்டேன். ஏற்கனவே நிக்கிதாவை நினைச்சு நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். நீ வேற இப்படி எல்லாம் பேசி என்ன இன்னும் கஷ்டப்படுத்தாத. இதோட இந்த மாதிரி பேசுறதை எல்லாம் நிறுத்திக்க சொல்லிட்டேன்.
மலர், கொஞ்சம் நிதானமா இரு. நீ துர்கா கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம யார பார்த்தாலும் நமக்கு சந்தேகப்படணும்னு தான் தோணும். ஏன், நம்மளையே நாம கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நம்ம மேலேயே சந்தேகப்படணும்னு தான் தோணும். இப்படி ஒரே வீட்ல இருந்துகிட்டு தப்ப நீ பண்ணியா இல்ல நான் பண்ணனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம அர்ஜுனை காப்பாத்துறதுக்கான வழியே கிடைக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எந்த தப்புமே செய்யாத என் புள்ளைக்கு எதுவுமே ஆகாது. அவனை சட்டம் கைவிட்டாலும் அந்த சாமி கைவிடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருவாரு. நீயும் அதே நம்பிக்கையோட இருமா. லாயர் சார், டாக்டரை பார்க்க போன இடத்துல என்ன நடந்தது? அவர் என்ன சொன்னாரு? இதுக்கு மேல நாம என்ன பண்ண போறோம்? என் பையனை வெளியில கொண்டு வரதுக்கு வேற என்னதான் வழி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு நீங்க தான் அவனை காப்பாத்தணும். இல்ல சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் இந்த கேஸை ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. என்னது? கடைசியா உங்க பையன் பக்கம் சாதகமா இருந்த ஒரே விஷயம் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும்தான். இப்போ அதுவும் அவருக்கு எதிரா இருக்கு. அந்த ஆதாரத்தை மீறி நாம என்ன பண்ணாலும் அவரை காப்பாற்ற முடியாது சார். சார், நீங்களே இப்படி சொல்லாமா சார்? என்ன சார் பண்ண சொல்றீங்க? இருக்கிற சூழ்நிலையத்தான் சொல்றேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது எனக்கே உங்க பையன் மேல சந்தேகமா தான் இருக்கு.